வணக்கம். இன்றைக்கி நம்ம காஷ்மீர் ரோஸ் செடிக்கு எளிமையாக தயாரித்து கொடுக்கக்கூடிய உரங்கள், ஃப்ரீ காஸ்ட் ஆர் லோ காஸ்ட் உரங்கள்னு சொல்லலாம். அதோட காஷ்மீர் ரோஸ் பிளான்ட் கேர் பற்றியும் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. காஷ்மீர் ரோஸ் செடியை பொறுத்தவரையிலும் ரீபாட்டிங் ரொம்பவே முக்கியங்க. இது ரொம்ப சின்ன பேக்கில் வச்சுருந்தேன். ஸோ பெரிய ஒரு பாட்டுக்கு மாற்றினேன், கிளே பாட்டுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக உரங்கள் கொடுக்கணும், ப்ரூன் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கான உரங்களை நம்ம காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாங்க. 2 மெத்தடில் வாழைப்பழத்தோல் உரங்கள் எப்படி தயாரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நல்லா வெயிலில் முடமுடன்னு சவுண்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க. காய வச்சு எடுத்த இந்த வாழைப்பழத்தோலை நம்ம எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறதோட, இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக நம்ம வாழைப்பழத்தோலை பயன்படுத்தி எப்படி உரம் தயாரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட டீ பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே வேஸ்டான தோல் தான் இல்லைங்களா. அதே மாதிரி டீ பவுடரும் எனக்கு ரேஷன் கடையில் கிடைச்ச டீ பவுடர் தாங்க. ஸோ அதுதான் நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். நிறைய இருக்குது பாருங்களேன். வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணுறதெல்லாம் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உரங்களை. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அப்பப்போ நம்ம அதையே தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஒரு நாள் ஃபெர்மெண்ட் பண்ணி மறுநாள் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம இதை கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற வாழைப்பழத்தோலையும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. ஆக்சுவலி நான் இந்த 9x9 இன்ச்சஸ் க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு காஷ்மீர் ரோஸை. அதை நான் ரீபாட் பண்ணினேங்க. ஏன்னா அந்த பேக்கில் நல்லா பூத்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பூக்கவே இல்லை. அதனால் நம்ம கண்டிப்பாக வேர் நல்லா ஃபுல்லாக பரவிட்டுருக்கோம். பேகு சின்ன சைஸு, பிளான்ட் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. அதனால் அதை நம்ம ரீபாட் பண்ணினேன். இப்போ பார்த்திங்கன்னா டீ பவுடர் சேர்த்துருக்கேன், மீதி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அந்த டீ பவுடரோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான டீ பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் டெய்லி டீ போடுவீங்க இல்லையா, அதை காய வச்சு வாஷ் பண்ணிவிட்டு, பால்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு அதையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிட்டு வந்த அந்த பாக்கெட் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு அளவெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம கண்ணளவு கையளவு தான். எவ்வளோ நம்மளுக்கு தோல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3ல் 1 பங்கு டீ பவுடர் சேர்த்துருக்கேன். சரிங்களா. அந்த மாதிரி சேர்த்து பொடி பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். ஒரு 10 கிராம் அளவு. இந்த டீ பவுடர், காஃபி பவுடர்லலாம் நைட்ரஜன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. செடிகளை ப்ரூன் பண்ணி விட்ட பிறகு இந்த உரங்களுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது நல்ல தளிர்கள் புதுசாக நிறைய வரும். குறிப்பாக ரீபாட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த உரத்தை நம்ம கொடுத்துட்டு வரலாங்க 15 நாளைக்கு ஒரு முறை. இதில் பார்த்திங்கன்னா 1-2 ஆரஞ்சு தோலும் காய வச்சிட்ருக்கேன். அடுத்து காய வைக்கிறதுக்கு இது தயாராக இருக்குது. அதுக்குள்ளே இது காலி ஆகிடும். இதுதாங்க நான் ரீபாட்டிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா. 9x9 இன்ச்சஸ் பேக்கில் இருந்தது, இதுக்கு மாற்றிட்டேன். ஒரு கிளே பாட்டுக்கு தான் மாற்றிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது ஒரு 12 இன்ச்சஸ் கிட்ட வருங்க. ரீபாட்டிங் பண்ணதுக்கப்புறம் இதில் தளிர்கள் வரவே இல்லைங்க. அதுவும் இல்லாமல் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால செடியில் இருக்கிற இலைகள் எல்லாமே கொட்டி போயிடுச்சு. தளிர்கள் வரல, பூவும் வைக்கலைங்க. அதோட கிளைகளின் நுனிகள்லேயும் ஆலிவரா தொண்டுகளை சொருகி வச்சுருந்தேன். புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்குது, மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சுதுங்க. இதை நான் 15 நாளைக்கு ஒரு முறைன்னு 2 முறை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ பட்ஸ் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிது. குறிப்பாக காஷ்மீர் ரோஸ்க்கெலாம் நல்ல ஒரு ஃபுல் சன்லைட்டில் வைக்கணுங்க. அப்போ தான் நிறைய பூக்கள் வரும். அதையும் நான் செய்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளையிலே எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். பார்த்திங்களா. இப்போ பழைய மாதிரியே இந்த செடி திரும்பவும் பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு 2 மொட்டு 3 மொட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பார்க்கும்போது அது பக்கத்துலேருந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிருதுங்க. இதில் கூட பாருங்கள், 4 மொட்டு தான் ஃபஸ்ட்டு திடீர்னு பார்க்கும்போது இருந்தது ஒரு நாள். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே ஒரு மொட்டு வந்திருக்கு. ஸோ 5 மொட்டு இருக்குது. இந்த மாதிரி கிளைக்கு கிளை மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி செடி ஃபுல்லாக பூக்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா.
இதில் வந்து நிறைய புதிய தளிர்களும் நல்ல ப்ரௌன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நியூ ஷூட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பொடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். நல்லா மேல் பகுதியிலே அப்படியே பொடியை போட்டுட்டு அதை வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டே வந்தோம்னா அது அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வேர் எடுத்துக்கும். சரிங்களா? ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை ஒரு நாள் 2 நாள் தண்ணியில் ஊற வச்சுட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு 2 நாள் கழித்து லிக்விடாகவும் ஊற்றி விடலாங்க. இந்த மாதிரி ஆழ்விலை துண்டுகள்லாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அந்த இடத்துலலாம் புதிய தளிர்களும் கிளைகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது தவிர்த்து இன்னொரு மெத்தடில் வாழைப்பழத்தோல் உரம் எப்படி தயாரித்து கொடுக்கலாம் செடிகளுக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10 வாழைப்பழத்தோள்களை சேர்க்குறேங்க. இது நைட்டு சாப்பிட்டுட்டு எடுத்து வச்ச தோல், அதனால் கொஞ்சம் கருப்பாயிட்டிருக்கு. நீங்கள் உடனே கூட எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடரை சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 2 பிஞ்சு காஃபி பவுடரை சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. ஏன் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா, காஃபி தூள் காலி ஆகிடுச்சு, பாட்டில் வந்து அடியில் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு இல்லைங்களா, அதில் அலசி ஊற்றினா அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துடும். அதுக்காக நான் கொஞ்சமாக அதில் சேர்த்தேன். அதோட நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அயன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த உரம் வந்து சீக்கிரமாக ஃபெர்மெண்ட் ஆகும். அதோட கெடாமல் இருக்கும். ஒரு 2-3 நாள் 1 வாரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெடாது. இப்போது இதில் வெல்லம் சேர்த்தாச்சுங்க. தயிரில் கால்சியம்லாம் இருக்குது. ஸோ தயிர் வந்து சிறந்த ஒரு உரம்ங்க. செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கெலாம் கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நல்லா அரைச்சி ஒரு 3 நாள் வச்சிடலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு வேர் பகுதியில் சுற்றி, செடியை சுற்றி போட்டு விட்டுடலாம். அதுக்கு மேலே தண்ணி விட்டுட்டு வரலாங்க. இந்த மாதிரி லிக்விடாக பண்ணதை வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்தோம்னா அதில் 100 அளவுக்கு அந்த லிக்விட் உரம், வாழைப்பழத்தோல் உரம் சேர்த்துட்டு நம்ம கொடுக்கலாம். அதாவது 10க்கு 1 பங்கு உரம் அப்படின்னு கணக்கு. 10 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 1 லிட்டர் அந்த உரம், அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கலாங்க. இல்லை 1 லிட்டர்னால் 100 ml அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு வரலாங்க. இதுவே வந்து சூப்பரான ஒரு உரம். இதுலேயே வந்து NPK இருக்குது. செடிகளின் வளர்ச்சிக்கு தேவையான மினரல்ஸும் இதில் இருக்குங்க. அதனால தான் ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைனா ரீபாட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான உரங்களை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காஷ்மீர் ரோஸ் வந்து ரெட்டு, ஒயிட்டு, பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது வந்து நல்ல ஒரு ரெட்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட், இதனுடைய இதழ்கள் எல்லாமே வெல்வெட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நிறைய மற்ற கிளைகள்லேயும் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இதை நான் இப்போது 2 முறை கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து ப்ரூனிங் ரொம்ப முக்கியங்க. ரீபாட்டிங்கும் பண்ணணுங்க. 2 வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம வந்து கண்டிப்பாக ரீபாட்டிங் பண்ணணும். ஏன்னா வேர்லாம் வந்து பைண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா செடிகள் வந்து பூக்கிறது ஸ்டாப் பண்ணிவிடும், வளர்ச்சியும் தடைப்பட்டு போகும். ஸோ 2 இயர்ஸ் ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக வந்து ரீபாட்டிங் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டருங்க. இந்த மாதிரி இதில் பாருங்கள், இந்த கிளையிலையும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ரூன் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது நம்முடைய ஃபார்முலா ரோஸ் செடிக்கு கண்டிப்பாக ப்ரூன் பண்ணி விடுறது நல்லது. வின்டரோட எண்டில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரூன் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நிறைய தளிர்கள் புதுசாக வரும், செடி நல்லா வளரும், நிறைய மொட்டுக்களும் வைக்கும். ப்ரூன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உரங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்னா சீசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய பூக்கள் பூத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.